கடந்த 5 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த 5 ஜனாதிபதிகள் எப்படி ஆதரித்தோம் என்றால் 1948ஆம் ஆண்டு தொடக்கம் 1978ஆம் ஆண்டு வரை பழைய அரசியல் யாப்பின் நிமித்தமாக பிரதமராக இருந்தவர்கள் தான் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றோம், ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றோம். அந்த 2 பேரும் தான் மாறி 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 ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக நாங்கள் வாக்களித்து பிரதமராக மாற்றியிருந்தோம். அதற்கு பிறகு 1978ஆம் ஆண்டு தான் இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வந்ததுக்கு பிறகு 1982ஆம் ஆண்டு தான் இந்த முதலாக இந்த ஜனாதிபதி முறை வந்தது. அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை. இந்த நிறைவேற்று அதிகாரம் நடைமுறை வந்தபோது ஐயாக்களுக்கு தெரியும் நினைக்கிறோம், பழைய ஆக்களுக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, சகல அதிகாரங்களும் அவருக்கு அந்த ஜனாதிபதிக்கு இருக்கென்று சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்டதிலோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலர். அதில் முதலாவது வந்த ஜனாதிபதியாக வந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள். அந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர் தான் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்து, அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் ஆதரித்தோம். நாங்கள் ஆதரித்தும் இருக்கிறோம், எதிர்த்தும் இருக்கிறோம், அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றோம். ஆனால் வந்த ஜனாதிபதிகள் 8 பேரிடம் நாங்கள் பேசியும் இருக்கிறோம். தமிழ் தேசிய தலைமைகள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம், வேறு கட்சி தலைவர்களாக இருக்கலாம், பேசி 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 எதுவுமே பெற்று தரவில்லை. அதில் இந்த 2009 மே 18க்கு முந்தைய காலத்தை நாங்கள் விடுவோம். அது வந்த ஒரு விடுதலை போராட்டம், ஒரு தியாக வரலாறு இடம்பெற்றது. அந்த தியாகத்தினூடாக தமிழீழம் பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் இருந்தது, எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இந்த முள்ளிவாய்க்காலுடன் அந்த மௌனம் அது மௌனிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 3 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். இந்த 3 ஜனாதிபதிகளை யுத்தம் செய்தவரையும் யுத்தத்துக்காக நமக்கு துப்பாக்கி நீட்டினவரையும் வாக்களிக்கும் பார்த்தோம். அது என்னென்னா, ஒருவரை கட்டளை இட்டவரை விழுத்தாட்ட வேணும் என்பதற்காக துப்பாக்கி நீட்டினவருக்கு வாக்களித்தோம். இதெல்லாம் ஒரு வரலாறு. அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனாவை ஆதரித்தோம். அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று கூட எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து 16 பேரும் போய் கதைத்து ஒரு தீர்வை தாருங்கள் என்றார்கள். அவர்களும் ஏமாற்றப்பட்டோம். அதுக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்ற சயித் பிரேமதாசாவை அப்பொழுது 2019ஆம் ஆண்டு ஆதரித்தோம். அதை ஆதரித்ததுக்கான காரணம், கோட்டபாய ராஜபக்சே என்ற அந்த இனப்படுகொலையாளியை தோல்வி அடைவதற்காக நாங்கள் வாக்களித்தோம். அதிலையும் நாங்கள் பேசி பார்த்தோம். சரி, கோட்டபாயா வந்ததுக்கு பிறகு பேசினோம், அவரும் செய்யவில்லை. கோட்டபாயாவை 50 வீதத்தில் திரட்டி விட்டு வந்த இப்படிக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதி ஆகினார், அவருடனும் பேசினோம், எதுவுமே செய்யவில்லை. இந்த நிலைப்பாட்டில் தான் இந்த பொதுக்கட்டமைப்பு என்கின்ற அந்த 83 அமைப்புகளும் 7 தமிழ் கட்சிகளும் சேர்ந்த ஒரு முடிவெடுத்தார்கள். என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக சிங்களவர்களுக்கு வாக்களிக்கிறோம், ஏமாறுறோம். இந்த முறை நாங்கள் ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுப்போம். அது என்ன செய்தி என்றால், நீங்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றீர்கள், இனி உங்களுக்கு வாக்களிக்க நாங்கள் தயாரில்லை. நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஒட்டுமொத்தமாக வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். நாங்கள் போராடிய ஒரு இனம், ஒரு தீர்வுக்காக நாங்கள் ஏங்கி நிற்கின்ற இனம், மண்ணை இழந்த இனம். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உங்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு பரிசை, ஒரு கேக்கை தருகின்றோம். அந்த கேக் என்னவென்றால், இந்த இதில் இருக்கின்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு வாக்கை போட்டு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம், உங்களை நாங்கள் ஆதரிக்கவில்லை, நாங்கள் தான் என்ற விடயத்தை காட்டுவதன் மூலமாக சர்வதேசத்துக்கு அது செல்லுகின்றது. இந்த சர்வதேசம் என்று சொல்லுகின்ற அந்த அரசாங்கம் இருக்கல்லோ, அந்த 21 நாடு 22 நாடுகள் சேர்ந்து தான் எங்களை முள்ளிவாய்க்காலில் அழித்து இனப்படுகொலை செய்தவர்கள். அந்த இனப்படுகொலை செய்வதற்கு அவர்கள் உதவுகின்ற போது, அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால், நாங்கள் விடுதலை போராட்டத்தை மௌனிக்க வைக்கின்றோம் அல்லது அதை முற்றுகைக்கு கொண்டு வருகின்றோம், ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கான தீர்வை தருகின்றோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் சர்வதேசத்தை ஏமாற்றியவர்கள் இந்த இலங்கை அரசாங்கம். இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் எங்கள் தலைவர் சம்பந்தனை அவர்கள் பல முறை பேசி இருக்கின்றார். ஆகவே சர்வதேசத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது, நீங்களும் சேர்ந்தான் எங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏமாற்றத்தின் விளைவுதான் இந்த முடிவு. இந்த முடிவையாவது நீங்கள் பார்த்து, இன்னும் இந்த அடுத்த 10வது ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கிடையிலாவது எங்களுக்கு ஒரு தீர்வை தாருங்கள் என்று கூறுவதற்காக ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அது என்பது ஒரு விடயம். 2வது விடயமாக இருக்கின்றது, இப்பொழுது 2009 மே 18க்கு முந்தி ஒரு கதிரையில் ஒரு தலைவரை தான் நாங்கள் பார்த்தோம், அப்படித்தானே? இப்பொழுது எத்தனை பேரை பார்க்குறோம் தலைவர் என்று? எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் கட்சிகள், சிதறி போய் கிடக்கின்றோம். அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தேவையும் இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் இந்த செய்தியை மக்கள் திரட்சியாக இனிமேல் நீங்கள் சிதறி வரக்கூடாது, ஒரு முடிவெடுத்தால் ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கும் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வருகின்றது. நான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 2004ஆம் ஆண்டிலிருந்து 11 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன்.
இப்போ இந்த விடயத்துக்கு என்ன எடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால் பலரை அதில் 46 பேர் அந்த அதை தெரிஞ்சிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி இறுதியாக என்னை வலிந்தெழுத்தார்கள். நான் விண்ணப்பம் கொடுத்துக்கு வரவில்லை, நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரணத்தில் நான் இதில் வந்திருக்கின்றேன். ஆனால் நான் ஜனாதிபதியாக வரப்போகிறவன் அல்ல. ஒரு அடையாளமாக எனது பெயர் அதிலே பலட் பேப்பரிலே போட வேண்டியதுக்காக எனது பெயர் போடப்பட்டிருக்கின்றது. அடையாளமாக சங்கு சின்னம் இருக்கின்றது. ஆகவே அந்த சங்கு சின்னம்தான் மக்களின் சின்னமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கின்ற நீங்கள் போடுகின்ற வாக்கு இப்பொழுது ஜனாதிபதியாக வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்வார்? எனக்கு வாக்களியுங்கள், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், முட்டையில் மயிர் பிடுங்குவேன் என்று அவர் சொல்லுவார். அது மற்ற ஜனாதிபதி எனக்கு போடுங்கள் என்னுவார். இன்னொருவர் அப்படி சொல்வார். நான் அப்படி சொல்லவில்லை, எனக்கு போடுங்கள் நான் சொல்லவில்லை, உங்களுக்கு நீங்கள் போடுங்கள். அதுதான் நான் உங்களிடம் கூறுகின்றேன். எனக்காக நீங்கள் போட வேண்டாம் வாக்கு. இதில் நான் வெற்றி பெறுவது நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்காக நான் தேர்தலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏன்னா நாங்கள் பல போராட்டங்களை செய்த இனம், பல போராட்ட வடிவங்களை நாங்கள் உலகத்துக்கு காட்டிய இனம். அதில் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிற்பாடு அல்லது படுகொலைக்கு முற்பட்ட காலப்பகுதியில் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு நாங்கள் எழுக தமிழை செய்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு நாங்கள் பொத்திவு தொடக்கம் பொலிகண்டி வரையும் ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த தேர்தலை அவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒரு எழுச்சியாக, ஒரு கூட்டாக ஒரு செய்தியை சொல்லப் போகின்றோம். இந்த தேர்தலிலே வெற்றி பெறப் போகின்றவர் சிங்கள வேட்பாளர்கள், அது வேறு விடயம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றோம், நாங்கள் ஒரு தீர்வுக்காக ஏங்கி இருக்கின்றோம், அதற்காக ஒரு பரிசத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம், இனி எங்கள் ஏமாற தயாரில்லை என்ற விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த தேர்தல் இலங்கையில் மாத்திரம் தாக்கம் செலுத்தவில்லை, சர்வதேசத்திலே தாக்கம் செலுத்திவிட்டது. அதில் உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளும் அனைத்து மக்களும் அதில் உறுதியாக இருக்கின்றார்கள், இந்த தமிழ் பொது வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்று. ஆகவே எங்கள் பிரச்சனை என்பது இப்பொழுது சர்வதேச ரீதிக்கு நாங்கள் சென்று விட்டோம். இராஜதந்திர ரீதியாக எங்கள் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இராஜதந்திர ரீதியாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயத்துக்கு மக்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் எல்லாரும் போகலாம். சர்வதேசத்துக்கு போகலாமா? ஒரு ஆள் 2 பேர் தான் போகலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சர்வதேசத்திலிருந்து தீவை பெறுறதுக்கு நாங்களும் சம்மதிக்கிறோம் என்றதை நாங்கள் இந்த செய்தியை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த செய்தியை கொடுப்பதற்குத்தான் அவர்கள் தருகின்ற பரீட்சை பேப்பரில் நாங்கள் கொடுக்கின்ற விடை ஒரு புள்ளடி, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு செலவும் இல்லை. அவங்க தராங்க, ஒரு பேப்பரை தருவாங்க, ஒரு பெஞ்சில் தருவாங்க, அது சங்கு சின்னம் 18வது இடத்தில் இருக்கும். அதுக்கு மாத்திரம்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதை குழப்புக்கு சிலர் சொல்லுவார்கள், 1ஆம் இலக்கத்தை சங்குக்கு போடுங்கள், 2ஆம் இலக்கத்தை அந்தக்கா இந்தக்கா வந்து சொல்லுவாங்க. நான் பேர் சொல்லவில்லை. சில அண்ணன் மச்சான் மாமன் வந்து சொல்லுவார்கள், அதை நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சங்கத்து தான் போடுங்கோ, ஆனால் 2ஆம் 3ஆம் இலக்கத்தை எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அதுக்கு தெளிவு சாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு 2ஆம் 3ஆம் தெரிவு தேவைப்படாது. நாங்கள் யாருக்கு போட்டாலும் எங்களுக்கு அதில் எந்த விடயங்கள் எங்களுக்கு வரப்போவதில்லை. நாங்கள் போடுவது தமிழன் என்றால் தமிழனுக்கு மாத்திரம்தான் என்ற விடயத்தை இந்த தேர்தலில் நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம், இழந்த உரிமைகளை நாங்கள் கொண்டு வரலாம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கு காட்டலாம், இன்னும் நாங்கள் பலமாக இருக்கின்றோம் என்பதை காட்டலாம். எல்லாரும் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால், 2009 மே 18க்கு முதல் இருந்த பலம் இப்பொழுது எங்களுக்கு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2009 மே 18க்கு பிறகு மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிங்கள தேசம் என்ன சொல்லுகிறது என்றால், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வீதி கேட்கிறார்கள், வீடு கேட்கிறார்கள், கோயில் கட்டித்தர சொல்கிறார்கள், அபிவிருத்தி செய்ய சொல்கிறார்கள், வேலை வாய்ப்பு கேட்கிறார்கள், அவர்கள் உரிமை கேட்கவில்லை என்பதை இவர்கள் காட்டுகிறார்கள். இந்த 15 வருடம் ஒவ்வொரு தேர்தலிலும் இருக்கின்ற கணிப்பீட்டை எடுத்து சர்வதேசத்துக்கு கொடுக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், கோட்டபாயாவுக்கு வாக்களிக்கிறார்கள். கோட்டபாய ராஜபக்சே என்ன சொல்கிறார்? அவரும் இப்போ வேட்பாளர், 39 வேட்பாளர்களே ஒரு வேட்பாளர். அவர் கொழும்பிலே அன்று பேசுகின்றார். போன கிழமை என்ன பேசுகின்றார் என்றால், நான் விடுதலை புலிகளை அளித்ததை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதற்காகத்தான் என்னை ஜனாதிபதி வேட்பாளராக என்னை ஆதரித்தவர்கள் என்று கூறுகின்றார். பாருங்கள், 2010ஆம் ஆண்டு வாக்களித்ததை இப்போ கணக்கு காட்டுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு புல விட்டிருக்கோம் என்றதை இப்போ நாங்கள் உணர வேண்டியக்கூடியதாக இருக்கிறோம். அது ஏன் வாக்களித்தோம் என்பது அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமை நான் இருந்தேன் தான், அதில் 22 பேர் உண்டு. சரி, அந்த முடிவு என்பதை இப்போ காட்டி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு வருகின்றார்கள். ஆகவே அதுபோன்று தான் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே சொல்கிறார், தமிழ் மக்கள் எல்லோரும் வந்து இப்பொழுது அதை ஒரு விடயத்தையும் கேட்கவில்லை, அவர்கள் கேட்பதெல்லாம் தங்களுக்கு சோறும் தண்ணியும் ரோட்டும் வீதியும் தான் கேட்கிறார்கள், வேறொன்றும் கேட்கவில்லை என்கிற பாணியில் தான் அவர் கதைக்கிறார். அதுபோன்று தான் சயித் பிரேமதாசா அவர்கள். நீங்கள் அந்த சயித் பிரேமதாசா என்கின்றவர்களுக்கும் வாக்களிக்கிறதுக்கு எனக்கு முன்பு பேசிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை, நானும் அந்த கட்சி தான். அதில் இருக்கின்ற ஒரு சிலரின் முடிவு தான் அது. ஒரு முட்டாள்தனமான முடிவாக தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்ததற்கு பின்பு சமஷ்டி அடிப்படையில் தீர்வு இருக்கின்றதா இருந்தால் அதை பரிசீலிக்க தயார் என்றுதான் இலங்கை தமிழரசு கட்சி கூறியது. ஆனால் அந்த 3 பேரும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சமஷ்டி அடிப்படையிலான எந்த தீர்வுமே இல்லை.
அந்த அந்த வசனங்களை அதில் போடவில்லை. சரி, அந்த வசனம் போராட்டி பரவாயில்லை. ஒரு இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனையை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயம் கூட அதில் இல்லை. அவ்வாறானவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றது எந்த விதத்தில் அது நியாயம், அது எந்த விதத்தில் அதை நாங்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பாராளுமன்றம் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தலை அல்லது வேறு ஒரு தேர்தலை நாங்கள் சந்திக்கின்ற போது இப்பொழுது சயித் பிரேமதாசாவுக்கு பக்கத்தில் இருந்து பேசுகின்றவர் சயித் பிரேமதாசாவு இங்கு வந்து தேர்தல் கேட்கின்ற போது அவருக்கு எதிராக எந்த விதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் பேச முடியும், எவ்வாறு பிரச்சாரம் செய்ய முடியும்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே இவ்வாறான முட்டாள்தனமான முடிவுகளை நாங்கள் எடுக்கின்ற போது முட்டாள்தனமாக மக்களை அவர்கள் முட்டாள்தனமாக முடிவெடுத்துவிட்டு எங்களை முட்டாள்களாக மாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை நீங்கள் இந்த தேர்தலிலே காட்ட வேண்டி இருக்கின்றது. நிச்சயமாக காட்டுவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆக கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விஷயம் தெரிஞ்சாக்கலாம். ஒன்றை சொல்கிறேன். இந்த பலர் பேப்பர் எடுத்த உடனே 18வது இலக்கத்துக்கு நேரே என்ற பேர் இருக்கும். அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் என்று 3 மொழியிலும் இருக்கும். அதில் சங்கு சின்னம் இருக்கும். அதுக்கு நேரே ஒரு புல்லடியை போடுவீர்கள். வீட்டை வந்திருக்கிற அவ்வளவுதான். தயவு செய்து இந்த சமைச்சு விட்டு போவோம், 12 மணிக்கு போவோம், 2 மணிக்கு போவோம், அதில் என்றதை பெண்களாகிய நீங்கள் உணர வேண்டியிருக்கின்றது. ஏன்னா சிலர் வந்து சாப்பிட்டு போக மாட்டது போகிற நேரம் போயிடும் ஒன்று. அடுத்து நாங்கள் பல உண்ணாவிரதங்களை செய்திருக்கின்றோம். இப்பொழுது எங்கள் தியாகி திலீபனின் பாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி அவர் நினைவு தினம் இடம்பெறுகின்றது. அவர் என்ன சொன்னவர் இறக்கின்ற போது தெரியுமா என்ன சொன்னார்? நான் ஒரு இலட்சியத்துக்காக இந்த மண்ணில் மரணிக்கின்றேன். நான் மரணித்தாலும் எனது ஆவி மேலே இருந்து இந்த ஈழ மண்ணிலே நடக்கின்ற அந்த விடுதலையிலே நான் பங்கெடுத்துக் கொள்வேன் அல்லது பார்த்து கொண்டிருப்பேன் என்று தான் கூறி அவர் மரணித்தார். ஆகவே அவர் இப்பொழுது மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த தேர்தலையும் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரின் அந்த தியாக வாரத்தில் தான் இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது என்றால் நாங்கள் மனச்சாட்சியை விட்டு நாங்கள் வெளியில் செல்ல முடியாது. அதையும் நாங்கள் மனதில் வைத்து நிச்சயமாக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.